எல்லாம் வல்ல சிவபெருமுறையின் திருவருளும் குருவருளும் உள்ளின்று உணர்த்த வேண்டி இந்த எளிஞான பூஜையை சிவஞான வேள்வியை தொடர்கிறேன். தொடர்ந்து நாம் ஒவ்வொரு நாயன்மார் திருநட்சத்திரத்தின் போதும் அந்த நாயன்மார் வரலாறுகளை சென்ற ஆண்டு உரைநடையாக எழுதியிருந்தேன். சென்ற பிப்ரவரி 23 யூடியூப் தொடங்கிவிட்டதால் உரைநடையை கூட படித்து அந்த அளவுக்கு அறிந்து கொள்ள முடியாத அளவுக்கு தமிழக மக்கள் இன்று தள்ளப்பட்டிருக்கின்றனர் பெரும்பாலானவர்கள் என்ற ஒரு சூழ்நிலையில் 2 தலைமுறையினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை ஒளி வடிவிலே நாம் சொல்லலாம் என்று சொல்லி கருதி முன்னதாக நூலில் இருந்து பதத்துக்கு பதம் தொடருக்கு தொடர் பாடலுக்கு பாடல் ஆய்ந்து தயாரித்த அந்த உரைகளை படித்து பதிவு செய்து வருகிறேன். படித்து தேவையான இடங்களில் சிறு விளக்கங்களை சொல்லி பதிவு செய்து வருகிறேன். முன்னதாகவே பிறழாத மூல நூலிலிருந்து பிறழாத உரையை பதிவு செய்திருக்கிறேன். இப்பொழுது தை மிருகசீரிஷ நட்சத்திரம் கண்ணப்ப நாயனாருடைய ஒப்பற்ற அந்த ஞானம் ஈசன்பால் அன்பே என்பதை நிரூபணம் செய்யக்கூடிய சைவத்தின் உச்சநிலை ஞானத்தை உணர்த்தக்கூடிய அந்த வரலாறு தை சீரிடம் என்று சொல்லுவோம். அந்த திருநட்சத்திரம் அவருக்கு. அதை ஒட்டி அந்த கண்ணப்ப நாயனார் வரலாறு 186 பாடல்கள் உள்ளன. ஒரே பதிவாக பதிவு செய்தால் 2 மணி நேரம் 2.5 மணி நேரம் ஆகும். இதை தயாரிக்க எனக்கு 40 மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருக்கிறது. இதை இறைவன் அறிவார். இதற்கு பாடலுக்கு பாடல் பிறழாது எல்லா சொற்பதங்களுக்கும் பொருளையும் சொல்லி நம்ம உரை வகுக்க வேண்டும் என்று நான் உரை வகுக்க எனக்கு 40 மணி நேரத்திற்கு மேலே ஆகியிருக்குது. 2 பகுதியும் 2 மணி நேரத்திற்கு மேலே ஆகலாம் என்று கருதுகிறேன். 186 பாடல்களில் முதல் 1 முதல் 95 வரை ஒரு பகுதியாக முதல் பகுதியாகவும் 96 186 வரை 2வது பகுதியாகவும் இதை பதிவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். அன்பர்கள் இதற்கு தக்க நேரத்தை ஒதுக்கி வைத்து கொண்டு இப்போ உள்ளே வந்திருப்பீர்கள். உங்களுக்கு நேரம் இல்லாத சூழல் இல்லாத நேரமாக இருந்தாலும் ஓய்வாக 1 மணி நேரம் இதற்கு எவ்வளவு நேரம் ஆகியிருக்கிறதோ ஒதுக்கி வைத்து கொண்டு இது ஒரு வேள்வி என்று சொல்லி அதனால் அப்படி தொடர வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓம் சிவசிவா. கண்ணப்ப நாயனார் புராணம் தை மிருகசீரிடம் நட்சத்திரம் திருநட்சத்திரம் தை மாதம் மிருகசீரிட நட்சத்திரம். திருத்தொண்டர் தொகையிலே சுந்தரமூர்த்தி சாமிகள் வாயிலாக இவரை பற்றிய தொடர் கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன். கண்ணப்பருக்கு அடியேன் என்ன சொல்கிறாருன்னா கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பருக்கு அடியேன். கலைகள்னால் என்னன்னா இறைவனை நோக்கி திருவடியை நோக்கி செலுத்த வேண்டிய ஞானம் இருக்கிறதுலாம் அதுதான் கலைகளில் உச்ச கலை. அந்த கலை நிறைவாக உள்ள ஞானம் ஈசன்பால் அன்பே என்று அன்பு வழியாலே இறைவனுடைய திருவடியை பற்றி பிடித்தார் அல்லவா. அதனால தான் கலைமலிந்த சீர் நம்பி கண்ணப்பர்க்கடி என்று திருத்தொண்டர் தொகையில் சுந்தரமூர்த்தி சாமிகள் வழி வாக்காக அது அமைந்துள்ளது. இதற்கு பொருள் என்னன்னா உயிரின் இலக்காகிய இறைவனை அடைதல் என்பதே ஒப்பற்ற உயர் சிவஞான கலை. எது கலை? சிவஞான கலை தான் கலை. இவையெல்லாம் வாழ்வியல் கலை, நிரந்தரம் இல்லாத உலகியல் கலைகள் எல்லாம் ஒரு நிலை ஒரு எல்லையோடு நின்றுவிடும். எந்த கலையை நாம் கற்றுக்கொள்கிறோமோ அவை எல்லாமே அழிவு பொருள். இந்த ஞானக்கலை இருக்கிறது அல்லவா, ஒப்பற்ற ஞானக்கலை, இறைவனை அடைய வேண்டும் என்ற ஞானக்கலை. இந்த உயிர் அழிவே இல்லாத இந்த உயிருக்கு அழிவே இல்லாத பெருமானை அடைவது தான் பெரிய ஞானக்கலை. அதுதான் உயர்ந்த சிவஞானக்கலை என்று சொல்கிறோம். அதன் உச்சத்தில் ஞானம் ஈசன்பால் அன்பே என்று உணர்ந்து நின்ற அன்பின் வடிவாக நிலைத்த புகழ் உடைய ஆடவரில் சிறந்த நம்பி என்றால் ஆடவரில் சிறந்தவன், நங்கை என்றால் பெண்களில் சிறந்தவள் என்று சொல்லுவார்கள். நம்மள மெய்யை முற்ற பொடி பூசியோர் நம்பி என்று சுந்தரமூர்த்தி சுவாமிகள் ஒரு திருப்பதியமே வகுத்திருக்கிறார். இங்கே என்ன சொல்கிறாரு? கலைமலிந்த சீர்நம்பி கண்ணப்பர்க்கு அடியேன். உயிரின் இலக்காகிய ஊனடைந்த உடம்பின் பிறவியே தான் அடைந்த உறுதியை சாருமான இறைவனோட திருவடியை அடைதல் தான். இறைவனை அடைதல் என்பதே ஒப்பற்ற உயர் சிவஞானக்கலை. அதன் உச்சத்தில் ஞானம் ஈசன்பால் அன்பே என்று உணர்ந்து நின்ற அன்பின் வடிவாக நிலைத்த புகழுடைய ஆடவரில் சிறந்த கண்ணப்ப நாயனாருக்கு நான் அடியேன் என்பது பொருள். அடுத்து திருத்தொண்டர் திருவந்தாதி நமக்கெல்லாம் அந்த திருமுறைகளெல்லாம் எடுத்து கொடுத்தார் அல்லவா. ராஜராஜ வேண்டை எடுத்து கொடுத்தார் அல்லவா. பொல்லாப்பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையோர் ஈசனார் அருள் பெற்ற நம்பியாண்டார் நம்பிகள் அவர்கள் திருத்தொண்டர் திருவந்தாதி நூலிலே ஒரு பாடலை இவரை பற்றி
ஒரு முத்து போன்ற சற்று விரித்து எழுதியிருக்கிறார். அதையும் நாம் பார்த்து விடுவோம். நிலத்தில் திகழ் திருக்காலத்தியார் திரு நெற்றியின் மேல் நலத்தில் பொழி தரு கண்ணில் குருதி கண்டு உள்நடுங்கி வளத்தில் கடுங்கணையால் தன் மலர்கனை இழந்து அப்பினான் குலத்தில் கிராதன் நன் கண்ணப்பனாம் என்று கூறுவரே. கிராதன்னா வேடர் என்று பொருள். திருத்தொன்ற திருவந்தாதியில் நம்பியாண்டார் நம்பிகள் இது. இதற்கு என்ன விளக்கம்னா, உலகத்தில் புகழுடன் விளங்குகின்ற திருக்காலத்தி மலை இறைவனாரின் முகத்தில் உள்ள கருணைபுரி வழக்கண்ணில் இரத்தம் வெளியாவதை கண்டாள். பொறாது உள்மனம் நடுநடுங்கினார். கூறிய கணையால் தனது கண்ணை பெயர்த்து இரத்தம் விழிந்த அந்த வழக்கண்ணில் எடுத்து அந்த இரத்தம் விழிந்த அந்த வழக்கண்ணில் பொருத்தினார். குலத்தில் வேடர் கண்ணப்பனை. என்ன ஞானம் இதெல்லாவா ஞானம்? குலத்தில் வேடர் அதான் சொல்கிறார். அவர் பிராமணர் கிடையாது, வேதத்தை எல்லாம் உணர்ந்தவர் கிடையாது, சிவாச்சாரியார் குலம் கிடையாது, வேடர் குலம். அவரோட அன்பு இருக்கு பாரு, அதுக்கு ஈடு இணையே இல்லை. ஞானம் ஈசன்பால் அன்பே என்கின்ற அந்த உச்சநிலை வேதத்தோட மெய் பொருளை இங்கே உணர்த்தியிருக்கிறார் என்று சொல்லி குலத்தில் வேடர் கண்ணப்பனாம் என்று அவரை கூறுவர் என்று நமது நம்பியாண்டார் நம்பிகள் அதை அந்த பாடலிலே இவரை சிறப்பித்திருக்கிறார். இந்த வெகுவாக நூல்களில் வியந்து ஓதப்பட்ட பல நூல்களிலே கண்ணப்பருடைய வரலாறு எல்லாம், கல்லாட தேவர் எல்லாம் இருக்கு இல்லையா, இதே போல் பல நூல்களிலே இவருடைய வரலாறுகள் வியந்து வியந்து ஓதப்பட்டிருக்கின்றன. கண்ணப்ப நாயனாரே பல இடங்களிலே திருமுறைகளிலே அத்தனை ஆசிரியர்களுமே எனக்கு கிட்டத்தட்ட குறித்திருக்கிறார்கள். அதெல்லாம் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். இந்த வெகுவாக நூல்களில் வியந்து ஓதப்பட்ட நாயனாரின் சீர்களை சேக்கிழார் பெருமான் விரித்துரைத்த சிறப்பினை உள்ளவாறு காண்போம். தொடரப்போகிறேன் இப்பொழுது. தம்மை மேவி அடையாத அசுரர் வாழ் முப்புறங்களை எரித்து அழித்தவர், விடையை வாகனமாக கொண்ட திருக்காலத்தியார் வீற்றிருக்கும் நாட்டினை கண்ணப்பர் நாடு என உலகோர் கூறுவர். அது நாவன்மையுடைய புலவர்கள் புகழ்ந்து போற்றும் நல்வளம் பெருகி நின்ற பூக்கள் நிறை நீர்த்தடங்களாலும் சோலைகளாலும் சூழப்பட்ட பொத்தப்பி என்னும் நாடு. முதலில் நாட்டின் வளம். இந்த திருநாட்டினில் கண்ணப்பரது திருவிளங்கும் ஊர் எது எனின் அது முத்துக்களை வாரி வரும் அருவிகள் வீழ் மலைச்சாறு உள்ள பகுதி. அதன் பக்கத்திலே உள்ள மதம் பொருந்திய ஆணைகளின் கொம்புகளால் வலிய வேலியிடப்பட்டு அதனை ஒத்த பெரிய மதில்களால் சூழ காப்பு செய்யப்பட்ட தொன்மையான உடுப்பூர் என்ற ஊராகும். யானைகளின் தந்தங்களால் வேலி அமைக்கப்பட்டிருக்கிறது என்றால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது மலை வாழ்வோராகிய குன்றவர்கள் வாழ் ஊர். அங்கு எல்லா இடங்களிலும் வேட்டை நாய்களை காணலாம். வலிய விளாமரங்களின் கிளைகளில் வார்களை உடைய வலைகள் தொங்கும். காட்டுப்பன்றி, புலி, கரடி மற்றும் கடமை முதலிய மானினங்களாகிய பார்வை விலங்குகளும் கட்டப்பட்டிருக்கும். அங்கே முற்றம் போல் அமைந்துள்ள சமதள பாறைகளில் ஐவன அரிசி, தானியங்கள் முதலானவை உலர வைக்கப்பட்டிருக்கும். அப்படியே நம்ம மனதில் அப்படியே கற்பித்து திரைப்படம் போல ஓட்ட கற்று கொள்ள வேண்டும். முதலில் வலிய புலிக்குட்டிகள், வெற்றியை உடைய ஆணைக்கன்றுகள், இவைகளோடு சீர் செய்யா முடித்தலைகளை உடைய சிறுவர்கள் விரும்பி விளையாடுவர். அன்றியும் அங்கே அன்போடு அணைகின்ற பெண்மான் குட்டிகளோடு வேட்டுவ மகளிரும் சிறுமியரும் விளையாடுவர். வாக்கால் கடிய சொற்களும் மனத்தால் இரக்கமில்லா சிந்தையும் உடைய அந்த வேட்டுவர் கூட்டந்தோறும் கொல், எரி, குத்து என்று ஆரவாரித்து எழும் ஓசையும். ஏன்னா அந்த தொழில் சம்பந்தப்பட்டது தான் அந்த உணர்வு வரும் என்று சொல்கிறார். வாக்கால் கடிய சொற்களும் மனத்தால் இரக்கமில்லா சிந்தனையும் உடைய அந்த வேட்டுவர் கூட்டந்தோறும் கொல், எரி, குத்து என்று ஆரவாரித்து எழும் ஓசையும், உடுக்கை, ஊதுகொம்பு, சிறிய முகமுடைய பறைகளின் இயக்கத்தால் ஒருங்கே எழும் ஓசையும், அதனினும் மிக்கு அங்கு வீழ்ந்தோடும் அருவிகள் எழுப்பும் ஓசையுமாக எங்கும் நிறைந்திருக்கும். வழிச்செல்வோரை தடுத்து கொல், குத்து என்று அச்சுறுத்தி ஊறு செய்து அவர்களுடைய உடைமைகளையும் ஆடைகளையும் பறித்து ஒன்று வாழ்வோர் அவர்கள். தமது ஊர் எல்லைகளை தாண்டி சூழ உள்ள பகுதிகளில் வாழ் வெவ்வேறாகிய பசுக்கூட்டங்களை கொள்ளை கொண்டு வருவர். பசுவெல்லாம் கொள்ளடிச்சிட்டு வந்துடுவாங்க. அப்பசு கூட்டங்கள் அல்லாமல் வானில் ஒலிக்கும் இடி ஓசைக்கு எதிராக அங்குள்ள காட்டு மத ஆணைகள் தம் முழக்கத்தை காட்டி பிளிற்றும் ஓசை ஒலிக்கும். மை நிறைவு கொண்டார் போல கரிய மேனியினர் அந்த மக்கள்லாம் வன்தொழிலை உடையவர்கள், வன்மையான தொழில், கொலை, குத்து. இப்படிப்பட்ட மறவர்கள் தம்மிடம் அச்சமும் அருளும் என்றும் அமையப்படாதோர். வலிய தோளால் ஆகிய உடையினர், இனிய மலைத்தேனும் மாமிசமும் கலந்து உணவாக கொள்வோர். நஞ்சு துவைக்கப்பட்ட அம்புகளை உடையோர். இத்தகைய வேடர்களுக்கு தலைவன் நாகன் என்பவன்.
தனது உயிரின் உயர் தன்மையினாலே முற்பிறப்பில் சிவதவம் செய்தவன். முன்னதாக சிவதவம் செய்தால் ஏதோ ஒரு குறைபாட்டால் இங்கே வந்து வேடனாக பிறக்கிறான். ஏன்னா கண்ணப்பிற மகனாக பிறக்கணும்னா நாகனும் தத்தையும் என்ன தவம் செய்திருக்க வேண்டும். தனது உயிரின் உயர் தன்மையினாலே முற்பிறப்பில் சிவதவம் செய்தவன் சார்ந்ததன் வண்ணமாதல் என்ற உயிரின் இயல்பால் இந்த குலத்தில் பிறப்பிக்கப்பட்டதால் குற்றமே குணமாக கொண்டும் உயிர்களுக்கு கொடுமை செய்தலையே தலையாயதாக கொண்டும் வாழ்ந்தான். விற்படை செலுத்துதலில் வலிய திறன் உடையவன், வெஞ்சினம் உடைய சிங்கத்தை போன்றவன். குறிஞ்சி நில சிற்றூர் தலைவனாகிய அவனது வாழ்க்கையில் மனைவியாகிய தவத்தவள் தத்தை என்பவள் ஆவாள். பெறுதற்கரிய சிறப்புகளை உடைய மறவர் வம்சாவழியிலே உயர்ந்த பழங்குடியில் பிறந்தவள். பெரிய புலிப்பல்லால் ஆகிய தாலியை பக்கங்களிலே இடையிலேயே சிறு பற்களையும் கோத்து பிடரியின் கீழும் தாழுமாறு அணிந்தவள். மயிர்பீலியும் இளம் தளிர்களும் கூடவே வண்டுகள் மொய்க்கும் பூக்களையும் சூடிய உச்சி கொண்டையை உடைய அச்சந்தரும் பெண் சிங்கத்தை போன்றவள். ஒப்பற்ற சிறப்புகள் உடைய இவளுக்கு இனி பிள்ளை பேரே அரிது என்று எவரும் கூற கட்டனர். உனக்கு பிள்ளை பேரே கிடையாதுன்னு ஜோதிட நூலார், மருத்துவர் எல்லோருமே கைவிட்டு விட்டார்கள். இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் கொண்டு சிந்திக்க வேண்டும். பிள்ளை பேறு வேண்டுமென்ற அளவிலா விருப்பம் விஞ்சியது. மிக்க நம்பிக்கையுடன் வாசமிக்க மலர்களால் தொடுத்த மாலை அணிந்த செவ்வேல் ஏந்திய முருகப்பெருமானது. பாருங்க அந்த உறுதி. நீ எல்லாம் கைவிட்டுட்டியா, மருத்துவம் கைவிட்டுட்டியா, ஜோதிடம் கைவிட்டுட்டியா, நான் வந்து இறைவனை பற்றி நான் அந்த பிள்ளை பேரை அடைகிறேன் என்ற உறுதியோடு அங்கே தொடர்கிறார். ஆமாம், செவ்வேல் ஏந்திய முருகப்பெருமானது திருமுன் சென்று எய்தினர். எய்தி போற்றி பரவினர். நாள்தோறும் அந்த பிள்ளை பேற்றினையே குறிக்கோளாக முன்வைத்து வேண்டி அந்த வழிபாட்டு முறைகளை இயற்றி வந்தனர். சேவர் கோழிகளையும் வரிகளையுடைய எழுநிற தோகை மயில்களையும் காணிக்கையாக செலுத்தினர். அழகிய பன்னிற மணிகளை கோத்து தோரணங்களை தொங்கவிட்டனர். வண்டுகள் மொய்க்கும் அழகிய கடம்ப மாலைகளையும் தொங்கவிட்டு அழகுபடுத்தினர். போரில் வல்லாராகிய நெடுவேலேந்திய முருகப்பெருமானுக்கு அவரை போட்டு செய்யும் குறவை கூத்தாடி முருகப்பெருமானை ஆவேசித்து அழைத்து அருள் பெறவல்ல வெறியாடல் பெருவிழா எடுத்து இயற்றினர். அவ்வாறு விழா எடுத்து போற்றி விழைந்து துதித்ததன் பயன் விளையலாயிற்று. பல வடுக்கள் பொலிவுடன் பொருந்திய உடலை உடைய வேடர்களது அதிபதியானவன் நாகன். அவனுக்கு மதில்கள் உடைய முப்புறங்களையும் எரித்து அழித்து எந்தையாகிய சிவபெருமானது மகனாராகிய வெற்றி பொருந்திய மயில் ஊர்தியினையும் கிரௌஞ்ச மலையை பிளந்த தென்னிய வேற்படையை ஏந்திய பெரிய கையினையும் உடைய வெற்றி பொருந்திய முருகப்பெருமானது திருவருள் கூடிற்று. அதனால் வேடர்களது குலம் விளங்கும்படி தத்தையின் வயிற்றில் கர்ப்பம் தரித்தது. ஒவ்வொரு மாதமும் குற்றமில்லாத பலிகளை காணிக்கையாக வைத்து வழிபடும் கடமையான வெறிக்குத்துகள் நிகழ்த்தப்பட்டன. முன்னே அளவில்லாது செய்த தவத்தினாலே நல்ல தன்மையை உடைய நிறைய மதியை உப்புக்கடல் பெற்றவாறு போல தத்தையானவள் மகனை ஈன்றெடுத்தாள். ஆணையின் கொம்பில் விளையும் முத்துக்களையும் மூங்கிலில் விளையும் செழிய நீர்மை உடைய முத்துக்களையும் மலையில் விளையும் ஏனைய வகை மணிகளையும் வேடர்கள் கொணர்ந்து மகிழ்ச்சியால் மழை போல் நிறைத்தனர். அம்மழையே அன்றி வண்டுகளெல்லாம் ஒலிக்க வானின்று மலர் மழை பொழிந்தது. குறிஞ்சி பறைகளும் ஒலிக்க தேவதும்பிகளும் ஆர்த்து எழுந்து ஓங்கி இசைத்தன. அந்த அரிய மலையில் வசிக்கின்ற குறவர்களது பரந்த குடிமக்கள் கூட்டம் பெருவிழா எடுத்து களிப்புற்று மகிழ்ந்தனர். அப்பொழுது மலை இருண்ட மேகனத்தினை ஏதினார் போல் பெரிய தோள்களை உடைய தத்தன் தன் புதல்வனை தன் தோள்கள் கிளைக்கும்படி எடுத்துக்கொண்டான். கருமையான கதிரை சூரியன் விரித்தால் எப்படி இருக்குமோ அவ்வாறே திகழ்ந்தது அழகிய அக்குழந்தை. பெரிய புலிக்குட்டி போல் ஓங்கிய வேடர்களால் மட்டுமல்லாது உலகமெல்லாம் அருமையாக அளத்தற்கு அரிய பெருமைகளை காட்டி அதற்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தி உறுதி செய்யும் தன்மையதாக பொழிந்து தோன்றியது அக்குழந்தை. அண்ணலாகிய அக்குழந்தையை கையில் ஏந்திய தத்தனுக்கு அது திண்மையாக இருந்ததால் உரிமை பேரும் தின்னன் என்று இயம்பும் என்றான். அதனால் அது பேரையே வந்து தூக்கலாம், இடம் தாங்கலை, அழுத்தமாக இருக்குது, அதனால தின்னன்னு பேர் வைங்கிறான். உரிமை பேரும் தின்னன் என்று இயம்பும் என்றான். சூழ இருந்த திண்ணிய வில்வேடர்கள் மகிழ்ந்து ஆர்ப்பரித்தனர். புண்ணிய பொருளாய் உள்ள ஒப்பற்ற பெருமைகளை உடைய உரிவினனாக தோன்றிய அக்குழந்தைக்கு கண்ணுக்கு அழகாக தங்கள் அணிகலன்களை அணிவித்தார்கள். தமது மறவர் குடிமரபிலே தொன்மையாக வழங்கி வரும் மரபுக்கு ஏற்ப மலைவாழ் கடவுள் காப்பாக பொருந்துவனவற்றை விரும்பி செய்தனர். மணமிக்க இளம் தளிர்களையும் சூட்டினர். வேப்பங்கொட்டைகளுடன் பன்னிற மணிகளையும் இடையிடையே கோவை செய்து இடையில் அணிவித்து வளர்த்தெடுத்தனர்.
வளரும் பருவ காலங்களில் தெய்வ காப்புடன் வளர வேண்டி சிறப்பாக தெய்வங்களுக்கு வேண்டிய வழிபாடுகளை ஏற்றி வந்தனர். அங்கு வந்து சேர்ந்து தங்கிய வேடர்களுக்கெல்லாம் பாடியும் மங்கள வாத்தியங்களை இசைத்தும் கழித்திடுமாறு கிடைத்தற்கரிய பிள்ளையை பெற்ற மகிழ்ச்சியும் வெளிப்பட சிறப்புற நிகழ்த்தினர். இப்படியாக ஆண்டுகள் செல்ல குழந்தை இடும் அடியின் தளர்ச்சி நீங்கிட சிறுநடை பருவம் வந்து எய்திற்று. சிறிய புன்மயிருள்ள தலையில் பூணாக திகழுமாறு புலிநகைச் சுட்டியை சாத்தினர். கடும் சினம் மூன்றெழும் செங்கன் முள்ளம்பன்றியின் முல்லை அறிந்து கோத்த கயிற்றில் நடுவில் புலிப்பல்லை கட்டி மார்பில் தொங்குமாறு அணிவித்தனர். பசுமையான ஒளியினை உடைய மணிகளோடு ஏனைய பல மணிகளையும் கட்டிய சதங்கையை ஒலிக்கச் செய்தனர். காசுகளுடன் கூட்டி கட்டிய அரை நாணையும் இடுப்பில் அணிவித்தனர். யானை கொம்பினை கடைந்து எடுத்த தண்டைகளை காலில் அணிவித்து மணிகள் நிறைந்த காதணிகளையும் மின்னுமாறு கட்டினர். இவ்வாறான அணிமணிகள் நிறைவிக்கப்பட்ட குற்றம் நீங்கும் கோலங்களை காட்டி தெருவில் வந்து விளையாடலாகினார். புண்ணிய கங்கை நீரினும் புனிதமாம் திருவாய் நீரில் உள் நனைந்து அமுதம் ஊறி வெளிவந்த இனிய மழலை சொல் வண்ணங்களை மெல்லிய சிவந்த வாயினால் வெடிப்படுத்துதலை கேட்டு குளிர்ந்த மாலை அணிந்த தந்தை தாய் மனம் கழிக்குமாறு வளர்ந்து வந்தார். தந்தை தாய் மனம் கழிக்குமாறு வளர்ந்து வந்தார். போரிடக்கூடிய புலியாகிய பார்வை மிருகத்தின் அகன்ற வாயினை சிறு குகை என எண்ணி தன் அழகிய கையினை அதனுள் நீட்டுவார். அதனை கண்டு அன்புடைய தந்தை பசுந்தழை ஒன்றால் அடிப்பது போல் ஓங்குவார். சூரிய சந்திரர்கள் சிவபெருமானின் இரு கண்களுக்கும் நேரக்கூடிய துன்பத்தை நீக்கக்கூடியது இக்குழந்தையின் கண்கள். அக்கண்களின் சூரிய சந்திரர்களாகி 2 கண்கள் இருக்கு இல்லையா, அந்த கண்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை பின்னால் இந்த குழந்தை நீக்க போகிறார்கள், அதை சொல்கிறாங்க. நீக்கக்கூடியது இக்குழந்தையின் கண்கள். அக்கண்களில் துளிர்க்கின்ற அமுதமாகிய துளிகளே அதன் தாய் முத்தம் கொண்டு அதனை மாற்றிக்கொள்வார். உடுக்கை போன்ற உருளைகளை உருட்டி விளையாடுவார். நாயினை கடிய கயிற்றை சுற்றி பிடித்து அறுப்பார். அங்கே வேட்டுவச் சிறுமிகள் மணலால் கட்டி விளையாடும் வீடுகளை தன் தளிர் போன்ற சிற்றடிகளால் சிதைப்பார். ஏனைய வேட்டுவச் சிறுவர்களோடும் கூடி குடிகள் நிறை குடிசைகள் தோறும் குறுநடையாக சென்று குறும்புகள் பல செய்வார். இத்தகைய பலவித குறும்புகளுடன் விளையாடி 5 ஆண்டு நிறைவேறினார். 6வது ஆண்டில் மரவச் சிறுவர்களுடன் கூடி வடிக்கப்பட்ட வாரையும் கண்ணியையும் கொண்டு இல்ல அருகாமையில் உள்ள கிளைகளை உடைய மலர் வனங்களில் ஆடி குடிகள் நெருங்கிய ஊர்புறத்தில் ஆணை கந்தங்களை நட்டு அரண் செய்யப்பட்ட பகுதிகளையும் தாண்டி செல்வார். இந்த குழந்தைகள்லாம் ஓடி எல்லை மீறி போகும்ல அது. அங்கு விரைந்து ஓடும் உயர்குட்டியுடன் காற்றுப்பண்டி புலிக்குட்டி காதுகள் வளைந்த செந்நாய் குட்டிகளையும் பிடிக்க ஓடுவார். இவை முயன்றோடும் வேகத்தோடும் பின்னால் ஓடி பற்றி பிடித்து வந்து தன் இல்ல வாயிலின் முன் உள்ள மரங்களில் கட்டி இவ்வாறாக வளர்க்கின்ற விலங்குகள் எண்ணிக்கையில் அடங்கா. கதிரொளி வீசும் பகல் பொழுது நீங்கிய பிறகு மறவர் குல நுதிய குரத்திய ஐயவி வெண்கடுகு புகை விளைவித்து சுழற்றிடுவார். அந்த புகையெல்லாம் தலைக்கு போடுவாங்கள்ல அது. அதன்பின் உணவூட்டி கண் துயிலச் செய்வாள். பொழுது புலர்ந்ததும் உணவுகள் ஊட்டி விளையாடச் செலுத்துவாள். மாமிசத்தெல்லாம் ஊட்டுவாங்க இல்லையா. இவ்வாறு ஆண்டுகள் சில கழிந்திட வில்வித்தை பயிலும் பருவத்தை அடைந்தார் திண்ணனார். தந்தையாகிய தத்தன் மைந்தர் உரிய பருவம் எய்தியதை நோக்கி அழைத்து தன் வலிய தோளால் அணைத்து மகிழ்ந்தான். வில்வித்தையை பயிற்றுவிக்க வேண்டி முன்னதாக அத்துறையில் முதிர்ந்த அனுபவமுடையாரை அழைத்து கூட்டிக் கொண்டான். திண்ணனாருக்கு வில்தொழில் பயிற்சி தொடங்குவதற்கான நாளை குறித்து அதனை தன் கீழ்வாழ் மறவர்கள் அறியுமாறு செய்தியை அனுப்பிவித்தான். ஒரு பெரிய விழாவாக கொண்டாடுவார்கள் வில் பிடிக்கிறத. வேடர்களின் தலைவனான நாகன் வெற்றிவேல் முருகன் அருளால் பெற்ற குமாரன் துணைவர்களை விட மிக்க திண்ணிய திறனுடைய திண்ணன் வேல் பிடிக்கின்றான் என்ற செய்தியை வெற்றி தரும் உடுக்கை ஒளியோசை வழியும் எழுப்பிய பேரோசை வழியும் கேட்டு பக்கமலைகளில் ஆளும் தலைவர்கள் எல்லோரும் அறிந்து கொண்டனர். அறிந்தவுடன் மலை வீழலை மணிகளையும் பொன்களையும் முத்துக்களையும் வேங்கை புலித்தோள்களையும் கொலையானை கொம்புகளையும் மயிர்பியலி கட்டுகளையும் தேனையும் பல்வகை மது வர்க்கங்களையும் இறைச்சி பழங்கள் கிழங்குகள் முதலானவற்றையும் வில்பிடித்த வேடர்களாகிய அவர்கள் பல திசைகளிலும் இருந்து கொண்டு வந்து நெருங்கி வந்து நிறைத்தனர். மல்கிய வளங்களெல்லாம் வந்து நிறைந்திடவும் ஒப்பில்லாத அந்த ஊர் எல்லையில் அடங்கா வண்ணம் அடைந்தோர் நிறைந்திட்டனர். பல்பெரும் சுற்றத்தார் போட்டிட தெய்வத்துக்கு செய்யத்தகும் பூசணைகளை எடுத்து பின் வில்பிடிக்கும் விழாவை நிகழ்த்துமாறு வேடர்கள் தலைவனான நாகன் ஆணையிட்டான். விழா எடுக்கும் வழக்கும்படி வீரர்கள் வில்லினை ஏந்தினர். தேன்நிறை கொன்றையார் தம் செம்பொன் மேருமலையை வளைத்து பிடிக்க கடல் நஞ்சை உமிழ்ந்தது. அந்த விடத்தை அமுது செய்த அவர்க்கே மறுவினையாக
காட்டில் வளர் பன்றியின் தசையை ஊனாக அமுது செய்விக்க உதவ போகும் வில்லுக்கு காப்பு கட்டினார். உதாரணம் சொல்றாங்க. தேநீரை கொன்றையார் தம் செம்பொன் மேருமலையை வளைத்து பிடிக்க கடல் நஞ்சை வந்தது. சாமி மேருமலையை இழுத்து பிடிச்சாரு இல்லையா, முப்புறம் எரித்த வரலாறு இருக்கு இல்லையா. அப்போ கடல் நஞ்சை உமிழ்ந்தது. அந்த விஷயத்தையும் அமுது செய்த அவருக்கே மறுவினையாக காற்றில் பன்றியின் தசையை ஊனாக, அப்படிப்பட்ட விஷத்தை அமுது செஞ்சார்ல, அதற்கு மாற்றாக காட்டில் வளர்ந்த பன்றியோட தசையை அமுது செய்விக்க போறார்ல, அவர் அமுது செய்விக்க உதவ போகும் அந்த வில்லுக்கு காப்பு கட்டினார். வில்லினுக்கு காப்பிட்டதை தொடர்ந்து திண்ணிய வலிய புலியின் நரம்பினால் செய்த நலமிகு காப்பினை அந்த நன்னானில் நாகன் பெற்ற அக்குளம் விளங்க கரிய குன்று போல்வாராகிய திண்ணனார் கையில் கட்டினார். அப்பகுதியில் உள்ள மலைவாழ் மக்கள் அனைவரும் வாழ்த்துக்களை எடுத்து இயம்பினார்கள். மலையினல் சோறும் பல்வேறு வகை புற்களின் அரிசியும் மூங்கில் அரிசியில் சமைக்கப்பட்ட சோறு வகைகளையும் சமையற்கலையில் வல்லுநர்கள் சமைத்து ஆக்கினர். அவற்றுடன் ஊன் கலந்த கிழங்கு வகைகளையும் பெருமளவு சமைத்து செயற்கை மலை போல் குவித்து வைத்தனர். பல் திசைகளிலிருந்தும் வந்த சின வில்வேடர்கள் உண்ண கலந்து கொண்டனர். செந்தினை மாவும் தேனும் கலந்து உண்பார் சிலர், வெந்த இறைச்சியை தேனில் தோய்த்து உண்பார் சிலர், விளாம்பழத்தை தேனில் கலந்து பிசைந்து கவலமாக உருட்டி உண்போர் சிலர், ஈசல் உணவை விரும்பி உண்பார்களும் சிலராக இவ்வாறாக அளவில்லாது பல வகை உணவு வகைகளை உண்பதில் திறன் மிக்குடையவராக இருந்தனர் அவர்கள். பக்கத்து மலைச்சாரல்களில் இருந்து வந்தோரும் உடுப்பூரிலேயே அருமையான இருப்புகளில் வாழ்வோரும் தங்கள் இயல்புக்கு ஏற்றவாறு சமைக்கப்பட்ட உணவுகளை உண்ட எயிற்றியரும் வேடர்குல பெண்கள், எயினருமாகிய, எயினர்னா வேடர்கள், எயிற்றியர்னா வேடர்குல பெண்கள் எல்லோரும் வான் உயர் கதிரவன் உச்சி வேலை எய்தி தாழும் வேளையில் நிறைந்திருந்த பல வகை கல்லையும் குடித்து மயங்கினர். அதனால் எழுந்த களிப்பாட்டத்தினால் பெருகி வில்விழாவை கொண்டாடுபவர்கள் ஆயினர். திண்ணனாருக்கு வில்வித்தை கற்பிக்க வந்த குற்றமில்லா ஆசிரியர் பசிய இலைகளால் பிணைத்த தழையாடையை தன் மேனியின் மேல் சுற்றி அணிந்து கொண்டார். அதன் மேல் நல்ல பல மலர்களான மாலைகளை அணிந்து கொண்டார். அதன் மேல் மணிகள் கோவை செய்யப்பட்ட வடத்தோலை மேலே கட்டி அணிகலன்களை அணிந்து கொண்டு குற்றமில் சிறப்புடைய வெற்றி முதலாக தாம் மேற்கொண்டு வரும் அத்தொழிலுக்கு உரிய மாலைகளை சூடி கொண்டு வந்தார். எல்லோரும் அவரிடம் அருகே சூழ்ந்தனர். தொண்டகச் சிறுபறைகளும் கொம்புகளும் உடுக்கைகளும் துளைகளுடைய மூங்கில் கருவிகளும் ஆகிய இவைகளை இயக்கி 8 திசைகளிலும் நிறையுமாறு இசை எழுப்பினர். அவற்றால் எழுந்த பேரோசையுடன் கூடி வலிய மல்லர்கள் கூடி எழுப்பிய ஆரவாரம் நீண்ட ஆகாயம் முழுதும் நிறைந்து முழங்கி சென்றது. அத்திருவிழாவை இத்தகைய சிறப்புகள் பொங்க எடுத்தோர் அனைவரும் அந்த குறிஞ்சி நில ஊரினை வலம் வந்தனர். குன்றில் வாழ் வேடர்கள் மகிழ்ச்சி பொங்க கூத்தாடினர். வேடுவ பெண்கள் துணங்கை கூத்தாடினர். மிக மகிழ்ச்சியோடு அச்சம் தருகின்ற தெய்வ மகளிரும் ஆடினர். இவ்வாறு வெற்றி தரும் வில்விழாவை நாள்தோறும் கொண்டாடி விருப்புடைய 7ஆம் நாளிலே 2 மடங்கு அதிகமாக அந்த கொண்டாட்டங்களை நிகழ்த்தினர். இவ்வாறாக விழா அழகுற அமைந்த பின்பு வெங்கதுரோன் உச்சி எழுந்தபோது எங்கும் மங்கள வாழ்த்துகள் மல்கின. பக்கத்தில் பல்வகை இசைக்கருவிகள் ஆர்த்து எழுந்தன. தங்களது தொன்மையான மரபு வழி வில்தொழில் வல்லோரான ஆசிரியரை கொண்டு தம்பால் பொங்கிய ஒளியை உடைய அரும் போர்ச்சிங்கம் போல்வராகிய திண்ணனாரை போரில் வல்ல வில்லினை பிடிக்கச் செய்தனர். பொன் போன்ற அந்த மலையின் பக்கத்தில் முன்னதாக அமைக்கப்பட்ட வில்தொழில் பயிற்சி களத்தில் ஆசிரியரையும் கடவுளையும் விதிமுறைகளின்படி வணங்கி அற்றை நாள் தொடங்கி ஒவ்வொரு நாளும் வலிய போர் வில்லை கையாளும் வீரத்தினை கற்றார். என்னை ஆளும் கானகத்தில் வாழ்வோருடைய அரிய சிங்கமேயான திண்ணனார் என்று சேக்கிழார் பெருமான் சொல்றார். வண்ண வில் பயிற்சியும் இதர படைக்கலங்களின் பயிற்சிகளையும் நிரம்ப கற்றார். கற்று அதனால் அழகு விரிந்து மேன்மேல் பொங்கியது. எல்லா கலைகளும் நிரம்பிய முழு மதிபோல் 16 வயதினை எய்தினார். இவ்வாறாக திண்ணனார் பல்படை பயிற்சியில் நிறைவு பெற்ற அந்நாளில் பெரிய அளவில் வேடர்கள் வாழ் பெருங்குறிச்சி தலைவனான மைவண்ண நெடுந்தோள்களை உடைய நாகன், கண்ணப்பாடரோட அப்பா, தானும் மலையெங்கும் வனமெங்கும் எல்லையில்லா காலம் கைவண்ண வில்பிடித்து வேட்டையாடி பகைவர் ஆணிரை கூட்டங்களை, பசு கூட்டங்களை கவர்ந்து வனங்காத்து உடல் வண்ணம் தளர்ந்து மூப்பு எய்தினான். மூப்பு அவனுக்கு எய்துது. அதனால் வில்படை வல்லன்மையில் சக்தியை இழக்கலானான். முழு சக்தி குறைஞ்சிடுது. பையன் வளர வளர அழகிய மலைத்தடஞ்சாரலில் புணங்கள் எங்கும் அழலேருடைய பண்டிகளும் புலி
கரடி, காட்டுப்பசு, காட்டெருது, கொடுங்கண்ணுடைய மறை, மான் முதலான விலங்குகள் மிகவும் நெருங்கி வளர்ந்து வந்து அழிவு செய்தன. அதாவது அளவுக்கு மீறி அதிகமாகிடும் காட்டில் எல்லாம். அதனை கண்டு மாதந்தோறும் செய்யும் முறையான வேட்டை தொழில் தளர்ந்ததால் வந்த விளைவென்று விற்பிடித்த வீரர்கள் அனைவரும் திரண்டு வந்து தங்கள் குல முதல்வனாகிய குளிர்மாலை சூடியவனாகிய நாகனை அடைந்து இவ்வழிவு பற்றி சொன்னார்கள். நாம் மாதந்தோறும் வேட்டையாடுவோம், சில காலமாக நீங்கள் வேட்டையாடுவதில்லை, அதனால் மிருகங்கள் எல்லாம் பெருத்து பேரழிவை விளைவிக்கின்றன என்று நாகனிடம் வந்து சொல்கிறார்கள். அவ்வாறு அவர்கள் வந்து உரைக்க கேட்ட உடனேயே நாகன் தானும் சூழ்ந்து வந்த தன் மூப்பின் தொடர்பை சிந்தித்து அவர்களை நோக்கி, மூப்பினாலே முன்போல் வேட்டையில் என்னால் முயலை ஏவவில்லை. என் மகன் திண்ணனை உங்களுக்கு தலைவனாக எல்லோரும் கை கொள்ளுங்கள் என்றான். அவ்வாறு அவன் சொன்னபோது அவன் நிலையை எண்ணி வருந்தினர். வருந்திய பின் இவ்வாறு கூறலானார்கள். என்ன சொல்றாங்கன்னா, இத்தனை காலமும் நின் விற்படை கீழ் தங்கி இனிதுண்டு தீங்கின்றி இருந்தோம். இன்னும் அத்தனை நின் அருளானை வழி நிற்பதல்லால் வேறு வழிவகை வேறு எங்களுக்கு உள்ளதோ? அதுவே அன்று விளங்கிடும் திறனும் உடல் திண்மையும் உடைய திண்ணனை உன் மரபில் சால மேம்படவே பற்றி எங்களுக்கு அளித்தாய். விளங்கிய மேன்மையுடைய வில்தொழில் திண்மையுடைய நின் மைந்தனை இங்கு அழைத்து உங்கள் ஆட்சி அதிகாரத்தை அவனுக்கு அருளுக என்று மகிழ்ச்சியுடன் கூறினர் வேடர்கள் எல்லோரும். அதை அப்படியே ஏற்றுக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை அவனுக்கு நீங்கள் கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார்கள். வில்மரவர்கள் அவ்வாறு சொல்லவே நாகன் தானும் திண்ணனை தன் முன் கொண்டு வருமாறு செப்பி ஆளை விடுத்தான். மலையில் மருவிய நெடுங்கானகத்தில் மகனை கன்னி வேட்டைக்கு போக விடுவதற்காக காடுரை தெய்வங்களை மகிழ்வூட்ட பலியூட்ட வேண்டி அதனை புரியவல்ல தன் குலமரபின் வழிவந்த தேவராட்டித்தமே அழைமின். ஒரு முதிய பெண், அவர் இந்த காரியங்கள்லாம் செய்வார். ஒரு தெய்வ அருள் பெற்றவள், தேவராட்டியமே அழைமின் என்றான். அங்கு சார்ந்திருந்தோர் சென்று நிலைமையை தேவராட்டியிடம் உரைத்தினார். அதை கேட்டு அந்த நரை மூதாட்டி பெரிதும் மகிழ்ந்து விரைந்து வந்தாள். காட்டில் உள்ள மலர் தளிர்களுடன் மலர் கன்னிகளையும் கட்டிய மாலையை அணிந்திருந்தால். கலைமானின் கொம்பில் இருந்து அறிந்த குழைகளை காதில் அணிந்திருந்தாள். மானின் வயிற்றில் விளைந்த மணமுடைய அரிதாரத்தால் திலகமிட்டிருந்தால். மயில் கழுத்து போல நிறம் பொருந்திய வட்டமான சங்குமனை வடத்தை கழுத்தில் அணிந்திருந்தாள். மார்பகம் சுருங்கி தாழ இலைகளின் தழையும் மரப்பட்டையும் மயிலிறகும் கோர்த்த ஆடையை இடுப்பில் அணிந்திருந்தால். அவளுக்கு உரிய கோலங்களுடன் நாகன் முன் வந்து பூவுடன் நெல்லோடு கூடிய அட்சதையான அரிசியை அவனிடம் அளித்து வேடர் தலைவனான அவனை போற்றி வணங்கி நின்றாள். அவ்வாறு தன் முன் நின்ற முதுகுற கோல படிமத்தாலை நேர் நோக்கிய நாகன் சொல்றான், அன்னை நீர் நிரப்பு நீங்கி நன்று இனிந்து இருந்தனையோ, நீ வறுமை இல்லாமல் இருக்கின்றனையோ என்று நாகன் வினவுகிறான் என்று வினவினான். வினைவிய அவனை நலம் பெருகுமாறு வாழ்த்தினாள். வாழ்த்தி நல்ல மென்தசையும் ஈயலோடு ஈசல்கள் நரவும் தேனும் வெற்பில் விளை வளனும் பிற வளனும் வேண்டியவற்றெல்லாம் அன்று நீ வைத்தபடி தனக்கு அளிக்குமாறு நிர்ணயித்தவாறு பெற்று வாழ்வேன். அழைத்த பணி என்றால் அத்தேவராட்டி. எல்லாமே எனக்கு கிடைக்கிறது, நீ என்றைக்கு எனக்கு இவைகளை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று அந்த மென் தசைகள் திணை எல்லாம் கொடுக்க வேண்டும் என்று ஆணையிட்டீர்களோ அதுபடி கொடுத்து வருகிறார்கள். மகிழ்வாக இருக்கிறேன். எதற்காக நீ என்னை அழைத்தாய் என்று வினவுகிறார். அதனை கேட்ட கவலை இல்லானாகிய நாகன் அவளிடம் நடு நிலை நின்று பிறழாத என் குலமைந்தன் திண்ணன் எங்கள் குலத்தின் தலைமையை நான் கொடுக்க வாரில் நான் கூட்டிய வில்லை கை கொண்டு வேடுவர் குலத்தை காக்கும் மலைநாட்டு அரசுரிமையை பெறுகின்றான். அவனுக்கு என்றும் வேட்டை தொழில் எனக்கு மேலாக வாய்க்குமாறும் அயலிடங்களில் உள்ள பகைவர்களை வெற்றி கொள்ளுமாறும் அருள் புரிந்திட காட்டில் உள்ள தெய்வங்களுக்கு நல்ல பலியினை நீ கொடுப்பாயாக என்றான். மற்ற அவன் மொழிந்ததை கேட்ட அந்த மலைவரை சூராட்டியானவள் மனமகிழ்ந்து, இங்கு அன்போடு வந்த எனக்கு எற்றையினும் குறிகள் மிகவும் நல்லவாயிருந்தன. இதனாலே உனது மைந்தன் திண்ணனான வெற்றி வரிவில்லோன் நின் அளவின்றி அதனினும் மேம்பாடு அடைகின்றான் என்று விரும்பி வாழ்த்தி கொற்றவன தெய்வங்களை மகிழ்வூட்ட வேண்டுவனவற்றை குறைவின்றி கொண்டு போனார். அவர் இந்த துர்க்கையெல்லாம் கொற்றவையெல்லாம் வழிபடக்கூடியவர். அதற்கு வேண்டிய பொருள்களை எல்லாம் வாங்கி கொண்டு போகிறார். தெய்வ முதுகுற முதியவள் சென்ற பின்பு வில்வேட தந்தையால் அழைக்கப்பட்ட திண்ணனார் கரிய நல்ல குடிமையையும் சிறப்புடைய நறுமண மாலையையும் உடைய மணி மலை ஒன்று வந்தது போல் கையிலே வில்லை உடைய வேடர்கள் பலரும் போற்ற வந்து அணைந்து தன் மீது காதலுடைய தந்தையின் கழல்களை வணங்கினார்.
அப்பொழுது மலை போல் திரண்ட திண்ணனாரின் தோள்கள் இரண்டையும் பொருந்த தழுவிக்கொண்டு செழிந்த புலித்தோல் ஆசனத்தில் தன் முன்பு வீற்றிருக்குமாறு அமர்த்தினான் தந்தை நாகன். முன் அமர்ந்திருந்த மகனை நோக்கிய நாகன் மகனிடம், மூப்பு எனை வந்து அடைதலினால் முன்போல என்னுடைய முயற்சியினால் வேட்டையாட எனக்கு கருத்தில்லை. எனக்கு மேலாய் மண்ணு சிலை மறவர் குல காவல் பூண்டு மாறறிந்து பகைவரை வீழ்த்தி மாவேட்டையாடி என்றும் உன்னுடைய மரபு உரிமை அரசுரிமை தாங்குவாய் என்று கூறி அரசு உடை தோளையும் வாளையும் அவனிடம், அதற்கு அடையாளமாக அரசருக்கான தோல் உடையையும் வாளையும் கொடுத்தான், அவரிடம் தந்தனான். தந்தையின் நிலையை எண்ணி மனத்தளர்வு கொண்டார். அதனால் தங்கள் குலத்தலைமைக்கு வந்த குறைபாட்டினை நீக்க வேண்டும் என்று உளத்தில் கொண்டார். ஆகவே தந்தை சொல்ல மறுக்க மாட்டாதவரை அவர் கடல் பணிந்தார் திண்ணனார். முறையாக தந்தை தந்த முதன்மைக்குரிய வாளையும் தோல் உடையையும் வாங்கி கொண்டார். உள்ளத்தில் அரச சுமையை ஏற்று நின்ற திண்ணனாருக்கு அவருடைய திருவுடைய தந்தை செப்புகின்றான். அப்பா பையனுக்கு புத்திமதி சொல்லுவார் இல்லையா, நம்முடைய குலமறவர் சுற்றத்தாரை நான் கொண்டு பறித்ததன் தாங்கியதன், நான் எப்படி தாங்கினோனோ அப்படி தாங்கணுங்கிறான். தாங்கியதன் மேல் நலமே செய்வாயாக. பகை முனையில் வரும் பகைவர்களை வென்று அயலிடங்களை வெற்றி கொண்டு திண்மையான வில்லால் வரும் வளங்கள் ஒழியாது சிறப்பாக நீ வாழ்வாயாக. நீ விரும்பியவாறே வேட்டைகளும் உனக்கு நன்கு வாய்க்கும். இனி நீ காலம் தாழ்த்தாது இந்த வலிய திறனுடைய வெஞ்சிலை வேடர்களோடு வேட்டையாட எழுக என்று கூறி திண்ணனாருக்கு விடை கொடுத்தான் தன் இயல்பில் நிலைத்தவனான நாகன். செவ்வரியுடைய வீர ஆண் சிங்கம் போல்வாராகிய திண்மையுடைய திண்ணனார் தம்மை பெறுதற்கு உரிய தவத்தின் பெருமை பெற்றவனாகிய வெம்மையான கண்களையுடைய வலிய தன் தந்தை நாகன் கடல் வணங்கி நின்று விடை கொண்டார். வெளியே வந்தார். வேடர்களோடு போய் மங்கள நீர்ச்சுனையில் நீராடினார். இல்லத்துக்குள் சென்றார். இருள் மறைந்து புலரக்கூடிய காலையில் வரியுடைய வில் இருக்கும் படைக்கல கொட்டிலை நோக்கி சென்றார். அங்கு பொங்குகின்ற சினத்துடன் அடர்த்து வேட்டையாடும் கோலங்கொள்ள வேட்டை வினைத்தொழிலில் வல்ல வேடர்களுடன் பொலிவுடன் உள்புகுந்தார். தனது நெளிந்து சுருண்ட முடியை நிமிர்த்து பொழியும்படி முடியாக கட்டினார். அதன் மீது தளிர்களையும் மலர் மாலைகளையும் சூழ கட்டினார். மயில் தொகையை செருகிக் கொண்டார். அதனை சுற்றி மணமிக்க முல்லை பிணை மாலையை, குறிஞ்சி வெட்சி பூக்களையும் வண்டுகள் நிறைந்து தேனுக்காக முயக்கும்படி அழகு கூட சூடிக்கொண்டார். முன்னேற்றியில் மயிலிறகுகளின் அடியில் குண்டிமணிகளை பிணைத்து கட்டப்பட்ட அழகிய மயிர்கற்றையை சாத்தி கட்டி கொண்டார். மின்னல் போல் ஒளிரும் சங்குமணி வெண்தோடுகளை காதின் புறத்தை அணிந்து கொள்ள அவை நிலவு போல் விளங்கி தோன்றின. வேங்கையின் தோளின் மேல் வெண்ணிற பல கரைகளுடைய மாலையை பொருந்த பதித்து அதில் பல வகை மணிகளை கோர்த்து அதன் இடையிடையே பன்றி கொம்பு துண்டங்களை பிறைபோல் இணைத்து கட்டி தொங்க வைத்து தட்டை வடிவமாக அமைக்கப்பட்ட சன்ன வீரம் என்ற மாலையை கழுத்தில் அமையுமாறு சூடிக்கொண்டார். மார்பில் ஆணை தந்த முத்துமணி திரள்களால் கட்டப்பட்ட மாலை திகழ்ந்தது. தோள்களில் மாலைகளால் கட்டப்பட்ட வளையங்கள் தழைத்து மின்னின. முன்கையில் அழகிய கங்கண காப்புகளும் அவற்றின் மீது மழைமேகம் போல் கணைகளை சொரியும் வில்லின் நான்களை பற்றி இழுக்கும் கோதை கட்டப்பட்டிருந்தது. இடுப்பில் மயில் தோகை பதித்த புலித்தோலாடை அணிந்தார். அதன் மேலே கடலில் படு நீர்க்குமிழி போன்ற முத்துக்களை விளிம்பில் பதிக்கப்பட்ட உடைத்தோலை அணிந்தார். அத்தோலுடன் வாளை பொருத்தி வைக்க உள்ள சிவப்பு நிற உறையில் சேர்க்கப்பட்ட சுழல் வாளையும் துவரேற்றிய வாரையும் சேர்த்து இருக கட்டி கொண்டார். விருப்பத்துடன் நீள்காலம் வரும்படியான கெடாத தோல் செருப்பினை தனது வீரக்கழல் அணிந்த கால்களில் பாதத்தில் பொருந்துமாறு அணிந்து கொண்டார். அரசு புறக்கும் பாரத்தினதாகிய வலிய வில்லினை வலங்கொண்டு வந்து வணங்கி தன் திருத்தாள்களை மடித்து ஏற்றி அதன் ஆற்றலை வியந்து அதனை தாங்கினார் திண்ணனார். அங்கு அப்பொழுது இந்த போனத்தின் இடர்களை நீக்க மாமழை பெய்ய போகும் அறிகுறியாக முழங்கும் இடியோசை போல் வெம்மையான சினத்தை வெளிப்படுத்தும் நீடிய விலங்குகள் அஞ்சி விலகுமாறும் அந்த வில்லை நானேற்றி எவரும் திடுக்கிடும்படியும் பேரோசை எழச் செய்தார். நானேற்றி விடுதல். வலிய ஆண் சிங்கம் போல்வாராகிய திண்ணனார் பல வகை கூறிய அம்புகளை தேர்ந்தெடுத்து அம்பு கூட்டில் எடுத்து வருமாறு ஆளை ஏவினார். வில்வேடராய் உடுக்கைகள் ஒலிக்கும் இல்லத்தின் முன்னாக உள்ள இடத்தில் வந்து பல்வேறு திசைகளிலிருந்தும் மக்களின் வாழ்த்தொலிகளும் நிறைந்து மேலோங்க வலிய அம்புகளை தேர்வு செய்து கொண்டு நின்றார். பெருமை பொருந்திய வில்வேடர்கள் நீலோற்பல மலர்கள் கூடி சோதி ஒளி வீசுவார் போல் நின்று அவரை சூழ்ந்தனர். காடுரை தெய்வங்களுக்கு படைத்து நிவேதித்த தேர்ந்தடவிய தசைகளையும் கல்லையும் பொரியையும்
மற்றுமுள்ள பொருட்களையும் எடுத்து வந்தால் தேவராட்டி. அவள் போய் பூசை பண்ணிட்டு வரா. திண்ணனாரை சூழ்ந்து எங்கும் மொய்த்து நின்ற வேடர்கள் அவளுக்கு வழிவிட்டு நின்றனர். உள்ளே புகுந்தால் வள்ளலாராகிய திண்ணனார் நெற்றியில் பூசித்த அட்சதையை பூசினார். பூசி, உன் தந்தைக்கும் இந்த நன்மைகள் வல்ல அவர்களுக்கு கிட்டா இறையர்கள் உனக்கு கிடைச்சிருக்குன்னு சொல்றான். நன்றும் பெரிது உன் விரல், உன்னோட வலிமை நம் அளவின்றி விஞ்சியது என்றார். அங்கே அவளோட குறி சொல்றா, உன் தந்தைக்கு கூட கிடைக்காத அளவுக்கு உனக்கு நல்ல ஒரு இறைவனோட அருள் கிடைத்திருக்கு, ஒரு வல்லமை உனக்கு கிடைத்திருக்கு என்று வாழ்த்துறார். அவ்வாறு வாழ்த்திய தேவராட்டியை விளக்க இயலா அளவிலான சிறப்புகள் செய்து போக்கினார் திண்ணனார். தான் கைப்பற்றிய திண்ணிய வில்லை எடுத்தார். கரிய மேகம் போல் மெய்யான சிறப்பை அளித்தலுடைய வேட்டையை தொடர மேற்கொண்டு எழுந்து போனார். காலில் பொருந்திய செருப்புகளுடன் தோளாடை அணிந்திருந்தார். பெருகிய விற்படை வேடர்களும் அம்புகளோடு கொலை தொழிலை உடைய வெம்மையான சினத்தை உமிழும் கண்ணினராய கொடிய வேடர்கள் கூட்டமும் ஆண் சிங்கம் போல புறப்பட்ட அண்ணலாரின் முன் மேலெழுந்து சென்றனர். வேட்டை நாய்களை வலிய சங்கிலிகளால் கட்டி அவற்றை கை கொண்ட வீரர்கள் ஏகினர். வேடர்களின் வில்லில் பொருந்தும் துர்க்கையின் சிவந்த பாதத்தை போன்ற நாவினை உடைய நாய்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்தாமல் பக்கங்களில் தொடர்ந்தன. நாம் ஐயராகிய திண்ணனார் போர் வலைகளை கொண்டு வில் இயக்க தொழில் புரிய முனைந்து தாம் அறியாமலேயே தன் அகத்தில் புகுந்து உலகியலை பிணிக்கும் பாச தொடக்குகளை அறுக்க ஏகினார். கானகத்தில் பயிலும் விலங்குகளை வளைக்க மேகங்கள் குன்றை சூழுமாறு கட்டுவதற்காக நீண்ட வலைகளை சுமந்து செல்லும் வேடர்கள் அவர் முன்னே முந்தி விரைந்தனர். பெருமைக்குரிய நான்மறைகளும் நாடி அறிய முயன்றும் அறியாது நீடும் அந்த குளிர்நிலா அடம்பு கொன்றை முதலானவை தங்கும் சடாமுடியவராகிய நம் பெருமான் அவரை கண்ணினால் நீடிய பார்வை கொண்டு காண தவமுடைய அன்பர் முன் எண்ணற்ற பார்வை விலங்குகளை கொண்டு வேடர்கள் அனைத்து திசைகளுக்கும் சென்றடைந்தனர். இங்கே இறைவனை பற்றிய ஒரு குறிப்பு வருது. பெருமைக்குரிய நான்மறிகளும் நாடி அறிய முயன்றும் அறியாது நீடும் அந்த குளிர்நிலா அடம்பு கொன்றை முதலானவை தங்கும் சடாமுடியவராகிய நம்பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை அவரை கண்ணினால் நீடிய பார்வை கொண்டு காண தவமுடைய அன்பராகிய கண்ணப்பர் அவர் முன் எண்ணற்ற பார்வை விலங்குகளை கொண்டு வேடர்கள் அனைத்து திசைகளுக்கும் சென்றடைந்தனர் என்று சொல்றாங்க. கொம்புகள் முழங்கி ஒலிக்கப்பட்டன. சிறுமுக ஆகுளிப்பறைகள் பக்கங்களில் ஒலித்து இசைக்கப்பட்டன. அருகில் பம்பைகள் கொட்டப்பட்டன. அனைவரும் கைகளால் ஓங்கி தட்டி ஓசையை ஓங்கச் செய்தனர். வேட்டுவ கூட்டத்தினர் காடு முழுவதையும் காப்பு செய்து வளைத்து கொண்டனர். இந்த விலங்குகள்லாம் ஓடாம கொள்வதற்காக அப்படி செய்கிறாங்க. நெருங்கிய பசிய மரங்கள் நீடிவளர் காடுதனில் நேரடியாக வந்த மாட்சிமை நிறைந்த வேட்டுவ தலைவரின் சேனையானது அலைகள் பொருந்திய கடல் பரப்பிடை புகும் கரிய நீளும் அலைகளை உடைய காளிந்தி நதி வந்து புகுவது போலாயிற்று. ஒரு ஓமை. தென் திசையில் உள்ள அடர்ந்த காட்டில் மானினங்கள், பன்றிகள், கொடிய மறையினங்கள் முதலான பல வகை விலங்கினங்கள் நெருக்கமுடன் நின்றிருந்ததை அவற்றின் அடிச்சுவடுகளால் ஆய்ந்த வேடுவர்கள் வந்து அறிவிக்கவே வலிய அகன்ற கையினரான வேடர்கள் அனைத்து திசைகளும் ஓடினர். அவ்வாறு ஓடிய வேடர்கள் இடைநிற்கும் மரக்கிளைகளை வெட்டி வீழ்த்தினர். வாரினை கட்டி அந்த காட்டின் பரந்த பரப்பையெல்லாம் வலைகளால் பிணித்து மிருகங்கள் தப்பி ஓடாதவாறு காப்பு செய்து அமைத்தனர். இக்காப்பு பணிகள் நிறைவேறிய பின் தலையில் ஒழுங்கு செய்யா ரோமங்களை உடைய வில்லேந்திய வேடுவத் தலைவர் திண்ணனார் முன் வந்து அணைந்தனர். மேகங்கள் தவழும் பெருமலை சாரலாக சரியும் தாழ்விடத்து தப்பி வரும் மிருகங்கள் அனைத்தையும் அச்சங்கொலை செய்து கலைத்து சென்று பற்றக்கூடிய வேட்டை நாய்கள் சுற்றும் வளைத்து கட்டப்பட்ட நீள் வலைகளின் மருங்கே விடப்பட்டன. அங்கே நாய்கள் அவைகள் விரட்டினோம்னா இவைகள்லாம் ஓடுமுள்ள மிருகங்கள். அவ்வாறு செஞ்சரத்தினோடும் காப்பு செய்யப்பட்ட காட்டுப்பகுதிக்கு வெம்மையான வில்லினை கையில் பற்றிய வீரராகிய திண்ணனார் வேடர்களோடு கூடி வந்து ஏதினார். கொடிய விலங்குகளை எழுப்ப வேடர்கள் ஏவப்பட்டனர். அவர்கள் வீழ்ந்தாங்கி விலங்குகளை வீழ்த்தும் கூறிய அம்புகளை எடுத்துக்கொண்டு எல்லா திசைகளிலும் ஓடினர். எப்பக்கத்தும் ஓங்கி ஒளி எழுப்பக்கூடிய உடுக்கைகள், பம்பைகள், பறைகள் எல்லாம் பேரொளியை எழுப்பின. கைகளாலும் தட்டி காடு முழுதும் பரவும்படி ஓசையை விளைவித்தனர். விளைவாக காற்றுப்பன்றிகள், மானினங்கள், கரடிகள், தென்னிய கலைமான் கூட்டங்கள், காட்டெருமைகள், ஆணைகள், கொடிய புலி வகைகள், காட்டு மரைகள் முதலானவை வெகுவாக வெருண்டு எழுந்து பாய்ந்தோடின.
வேட்டுவச்சி அணியினர் அவற்றின் மீது கூரிய அம்புகளை சீறி செல்லுமாறு செலுத்தி கொன்றனர். கலைமான்களின் கால்கள் அருந்தன, இடைப்பகுதிகள் துண்டாகி வீழ்ந்தன, தலைகள் இற்றுப்போய் வீழ்ந்தன. மறைகளின் மீது செலுத்தப்பட்ட அம்புகளால் அவை குடல் சரிய வீழ்ந்து இறந்தன. கூட்டமாக நெருக்கிய காட்டு ஆணைகள் மீது வேடர்கள் எய்திய அம்புகள் உடலில் பாய்ந்து ஊடுருவி செல்லவே அவை செயலற்று மிகவும் வருந்தி நிமிர்வனவாயின. வலிய அம்புகள் தைத்ததால் மான்கள் உடல் துள்ளி வீழ்ந்தன. வல்விசையுடன் செலுத்தப்பட்ட கொடிய அம்பு மானின் வாயின் வழிபாய குருதி பெருக அது சிவந்த நெருப்பை போல காட்சியளித்தது. தொடர்ந்து அதனின்றும் பாய்ந்த அந்த அம்பு முன் தோன்றிய பன்றியின் தலையில் ஊடுருவி அதன் முன்னாக வந்த புலியின் வாய்க்குள் அம்புடன் சேர தைக்கப்பட்டது. விளைவாக புலியின் வாயும் பன்றியின் முகமும் தைக்கப்பட்ட நிலையில் அது புலியானது பன்றியை கவ்விக்கொண்டோடுவது போல்வதாக இருந்ததாம். மறவர்கள் பின்புறமாக ஈயப்பட்ட அம்புகள் வயிற்று வழி ஊடுருவி விசையுடன் மானின் முகத்து வழி கடந்து எதிர்வரு மானின் முகத்தில் தைக்க அவை தலையோடு தலைமோதி சண்டையிடுவன போல காட்சியளித்தது. கரிய மலையொன்று கையில் வில்லோடு விரைந்து ஓடுவதற்கொப்ப சேனை முன் நின்று தின்னனார் விசைத்து விட்ட வீழ்த்தும் அம்புகள் மிருகங்களை கொலைப்படுத்திய போது அவ்வம்புகள் போர் யானைகளோடு சினமுடை சிங்கங்களின் வயிர்களிலும் இடையின்றி புகுதலால் அவை இறக்கலாயின. வீழ்ந்து கிடக்கும் யானைகள் இருளுக்கும் சிங்கங்கள் பகலுக்கும் ஒப்படைவைகளாக இரவும் பகலும் ஒருமித்து இருப்பது போல் தோன்றின. நீண்ட தொலைவு அச்சத்தால் விரைந்தோடு ஓடி கரிய முகில்களை தொடுமாறு மான்கள் எழுந்தன. அவ்வாறு எழுந்த மான்களை வீரக்கழலி மறவர்கள் எய்தி பாய்ச்சிய அம்புகளின் வரிசை அவற்றை பின்தொடர்கின்ற தன்மையானது கதிரொளி நிலைவினை விடுத்து அதிலிருந்து கீழே விழுவன போல்வதாகிய மானை பிடிப்பதற்கென பின்தொடர் பாம்பினை ஒத்ததாய் இருந்தது. பெருமரங்கள் படர்ந்து நெருங்கி தழைகளால் நிறைந்த அந்த வனத்தினில் கொடிய அம்புகள் வந்து தாக்குதலால் கரிய மறைகளுடன் கரடிகளும் காட்டெருமைகளும் அளவந்து வீழ்தலினால் வரிசையாக கருமுகில்கள் நீலக்கடல் மீது நீருண்ண வந்துள்ளன போல்வதாயின. பல வழிகளிலும் வலைகள் அரும்படி அச்சத்தினால் மலை வழிகளின் ஊடே வலித்து வெளியேற முயலும் விலங்குகளை உற்ற சினத்தோடு பற்றி தடுத்தன வேட்டை நாய்கள். இது உலகினில் நிலவும் இருவினை வலையில் சுழலும் உயிர்கள் நன்னறியை சார முயலும்பொழுது ஐம்புலன்களும் அவற்றை தடுத்து உலகிலேயே பற்றி நிற்க செய்வதற்கு ஒப்பாயின. ஒரு உவமை. ஒவ்வொரு விலங்கையும் எதிர் நின்று கொலைப்படுத்தும் மறவர்கள் உடுக்கையை ஒத்த கால்களையும் அடித்த செவிகளை உடையவனுமாகிய ஆணைக்குட்டிகளையும் துள்ளி ஓடுகின்ற பல்வகை மிருகங்களின் இளங்கன்றுகளையும் கருவினை தாங்கி தளர்வுறு நடையுடை பெண் விலங்குகளையும் வேட்டை செயலுக்கு உட்படுத்தாது விலக்கினர். அதுலேயும் கொஞ்சம் ஒரு இரக்கம். இவ்வகையாக வேட்டையாடும் கொலை வீர செயல்கள் அங்கே நிகழ்ந்து வந்தன. அப்பொழுது மலையை ஒத்த பெரிய துதிக்கைகளை உடைய ஆணைகளும் அஞ்சுமாறு அங்கே அக்காட்டில் எழுந்து வந்ததோர் பன்றியானது, இதுதான் திருப்பம், பன்றியானது பெருமழை பொழி கருமேகம் இடி இடித்து கொண்டு விரைதலுக்கு ஒப்ப தனது கண்களில் கனல் தெரிக்க வேடர்கள் வளைத்து கட்டிய வலைகளை அருமாறு உச்சநிலை சக்தியோடு பாய்ந்தோடியது. அந்த காட்டுப்பன்றி நிற்கக்கூடிய புலி மேதில் வேகமாக மோதுனா புலி விழுந்து இறந்துருமா, அவ்வளவு வலிமையாக இருக்குமா. அவ்வாறு விசையுடன் ஓடும் அந்த பன்றியை கொண்டிட திறனோடு போரிடும் மறவர்களின் தலைவரான ஆண் சிங்கம் போன்ற தின்னனார் எவரும் அறியாதவாறு கடும் வேகத்தோடு அப்பன்றி போகும் வழியில் தொடரும் பொழுது வில்லம்புடைய இருவர் மட்டும் அவர் அடியை பிரியாது தொடர்ந்தனர். சிறந்த வீரக்கழல்களை அணிந்த அவர்கள் நாணன் என்பவனும் நெடிய வரித்து கட்டிய வில்லை உடைய காடனும் ஆவார். நாணன் காடன் என்ற இருவர் மட்டும் அவரை தொடர்கிறார்கள். தனியே அந்த பன்றியை விரட்டிட்டு போறார். மலைநாட்டு தலைவர் தின்னனாருடன் கடிய விசையுடன் பன்றியின் பின் தொடர்ந்து ஓடினர் இருவரும். அவர்கள் விடுகின்ற அம்புகளுக்கும் விரட்டி வந்த வேட்டை நாய்களுக்கும் வழுவி நீள் மலைச்சாரலில் உள்ள மரங்களின் நிழல்களின் ஊடே விரைந்து ஓடியது அந்த பன்றி. குன்றிமணியை ஒத்த தீப்பொறி பறக்கும் சிவந்த கொடிய கண்களோடு இடியை ஒத்த குரலோசை உடைய பன்றியும் மிக்க வலிய திறனோடு நெடுய தூரம் ஓடி தக்கதொரு குன்றின் அடியிலே மேலும் தொடர்ந்து ஓட இயலாது தன் வலிமையை இழந்து அங்கிருந்த மரக்கூட்டத்தினிடையே நின்றது. அந்த மரங்கள் அடர்ந்த சூழலில் நின்ற அப்பன்றியின் நிலையை முன் அறிந்தார் தின்னனார். தெரிந்து விடுகிறது, இந்த மர நிழலில் தான் இது போய் நிற்கிறது என்று. தன் கையில் உள்ள வில்லால் கணை விடுத்து கொள்வதை எண்ணாதவராய் வேகத்துடன் அதை அணுகி ஒளிவிடும் உடைவாளை உருவி அதன் உடல் துண்டாகும்படி வெட்டி வீழ்த்தினார். அம்பு இடம கிட்டக்கே போய்
வெட்டிடுறாரு. மறவர் குல தலைவராகிய கண்ணனார், திண்ணனார், நமது கண்ணப்பனார். வேடர்களின் கரிய செங்கனுடைய வில்லேந்திய தலைவர் கடிய விசையுடன் வெட்ட 2 துண்டுகளாக வீழ்ந்த அப்பன்றியை கண்டு நாணன் அவனுடன் தொடர்ந்து வந்த காடனிடம் சொல்றான், காடனே, இதன் பின் இன்று காதங்கள் பல வந்து எய்த்தோம் கலைத்தோம். ஆடவன் கொன்றான் அச்சோ, திண்ணன் கொன்றான் அச்சோ என்று கூறிட திண்ணனார் அடியில் தாழ்ந்து வீழ்ந்தார்கள் இருவரும். மேலும் அவர்கள் அவரிடம் தாம் நெடுந்தொலைவு ஓடி வந்து களைத்ததால் மிகுந்த பசி வந்து பொருந்தியது. ஆகவே அந்த பன்றியை காய்ச்சி அவர் கொஞ்சம் அருந்திட தாங்களும் தின்று நீரறிந்து மீள வெற்றி கொள்ளும் காட்டினை அடையலாம் என்றனர். அவ்வாறு அவர்கள் சொன்னதை கேட்ட திண்ணனார் அவர்களை நோக்கி அந்த வனத்திலே தண்ணீர் எங்குள்ளது என வினவினார். கேட்ட நான் அங்கு நின்ற பெரிய தேக்கினை கடந்து அப்புறம் சென்றால் நீண்ட குன்றினுக்கு அயலே பொன்முகலி ஆறு ஓடுகிறது என்றார். பொங்கிடும் சின வெல்வேண்டனாகிய நாணன் அவ்வாறு கூறிய பின் போவோம் அங்கே, இங்கு இது தன்னை கொண்டு போதுமின் என்று கூறி தாமும் அங்கு பொன்முகலி ஆற்றினை நோக்கி சென்றார். அரைகாத தூரம் சென்றபின் செங்கன் உடையாராகிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள திருமலை சாரல் சோலையை கண்டார் திண்ணனார். 1 முதல் 95 பாடல்கள் முதல் பாகம் இங்கே நிறைவு ஆகிறது. 2ஆம் பகுதியை நான் தனியாக பதிவு செய்கிறேன் என்று கூறி இதுவரை கேட்ட அன்பர்களுக்கெல்லாம் எல்லா சிவமங்கல நலன்களையும் அந்த காலத்தியப்பர் அளிக்க வேண்டும் என்று இறங்கி கோமல் சேகராகிய நான் விடைபெறுகிறேன். வணக்கம். சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.